இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு, ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37வது வசனத்திலே, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். ஆண்டவர் அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பும் போது நம்முடைய வாழ்வில் அது ஒரு அனுபவமாகிறது. அது நம்முடைய வாழ்வில் ஒரு வழக்கமாக மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை. பிரியமானவர்களே, இங்கு ஒரு காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆகவே இப்பொழுது ஆவி உற்சாகம் உள்ளதுதான் என்று சொல்லுகிறது நாம் படிக்கிறோம். ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகவே நாம் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருக்கும்போது நம்மால் ஜெப நேரத்தை கொடுக்க இயலவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். ஆண்டவர் இங்கு பெயரை குறிப்பிட்டு அன்றைக்கு சீமோனோடு கூட பேசினார். ஏனென்றால் 32வது வசனத்தை நாம் படிக்கும் போது, மார்க் 14:32, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு வந்ததை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு 3 பேரை தம்மோடு கொண்டு செல்லுகிறார். குறிப்பாக 33வது வசனத்திலே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆகவே இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட மிகச் சிறப்பாக இந்த 3 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவர் அவர்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இப்பொழுது நித்திரை பண்ணினார்கள் என்று வேத புத்தகத்திலே படிக்கிறோம். 40வது வசனத்திலே, அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னது என்று அறியாதிருந்தார்கள். அப்படி ஒரு நித்திரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்புகிறதை பாருங்கள். எப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர்! அவர் சொல்லுகிறார், சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவர் நம்மை விழித்திருக்க சொல்லுவதின் காரணம் என்ன? அதற்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 38வது வசனத்திலே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி நம்மை ஜெபம் பண்ண வைக்கிறார். அன்பானவர்களே, யோவான் 17:15 ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணும் போது நம்மை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறதை பாருங்கள். நம்மை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். நம்மை தீமையினின்று காப்பதற்கு நமக்குள் ஆண்டவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தாங்கள் மறுமொழியாக சொல்வது கூட இன்னதென்று தெரியாத அளவுக்கு நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிக்கும் போது
அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணினார்கள். அவர்கள் இருதயம் எல்லாம் துக்கத்தினால் நிறைந்திருந்ததாம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போகிற பாடுகளை அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் இருதயம் எல்லாம் மிகுந்த துக்கத்தினால் நிறைந்திருந்தபடியினால், பிரியமானவர்களே, அவர்கள் லூக்கா 22:45 அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்று பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். ஏனென்றால் அவர்களை ஜெபிக்க வைத்து ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு சாதாரணமான நம்மை ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். அவர்களை ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் அந்த புத்தகத்தில் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் கூட, பிரியமானவர்களே, இப்பொழுது அவர்களுக்கு ஜெபிப்பதற்குரிய சூழல் இல்லை. அவர்கள் கால்கள் தொழுமரத்தில் இருந்தது, அங்க அது மாட்டி வைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த சூழலில் கூட அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து துதித்து பாடினார்கள். ஆமென், அல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்பானவர்களே, சிறைச்சாலைக்காரன் நித்திரை செய்தாலும் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. என்ன சம்பவித்தது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை விளங்கும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16:26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைப்பாரானால் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, நாம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை படிக்கும் போது 39வது வசனத்திலே நாம் படிக்கிறோம் பாருங்கள். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஜெபத்தில் தரித்திருக்க வைக்கிறார். எங்கு? மனுஷர் காண வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் மலை பிரசங்கத்தை குறித்து சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 6வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை கொண்டும் வெளியரங்கமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்ட ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன எங்கள் ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி அவர்களை ஜெபிக்க வைக்கிறீர். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளால் அவர்களை நிரப்புகிறீர். இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் உம்முடைய ஆவியை ஊற்றி நீர் விரும்புகிறதை செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே.